முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 84. ஏவுகணை நாயகன் என போற்றப்படும் கலாம் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கிய அவர் ஏழ்மை காரணமாக இளம் வயதிலேயே நாளிதழ் போடுவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த அப்துல் கலாம் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MITயில் படித்த அவர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டு DRDO விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவு செய்தது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏபிஜே அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர் என பன்முகத்தன்மை கொண்டவராக கலாம் விளங்கினார். கடந்த 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக கடந்த 2002ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி பதவியேற்றார். மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா உள்ளிட்ட 14 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். விஞ்ஞானம், கல்வி மற்றும் எழுத்துலகிலும் அவர் சாதனை படைத்துள்ளார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என்னும் நூல்களையும் அவர் எழுதியுள்ளார். இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஏபிஜே அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார்.